நான் என்னடி தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? சும்மாரி. காலேஜ் அடையது மனசு சேர்வான அந்த காலேஜ்ல ஸ்கூல் பிள்ளைங்களை பனிஷ் பண்ற மாதிரி நம்மள பனிஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சும்மாரி. முடிவு பண்ணிட்டேன்டி, முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் அந்த காலேஜ் பக்கமே போக மாட்டேன். அந்த காலேஜ் போக மாட்டேன், ஒண்ணுத்துக்கு போக மாட்டேன். இங்க பார், நீ அந்த காலேஜ்ல இருந்து வெளிய வா. போடு, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி டிசி வாங்குறதுக்கு உடனே கிளம்பி வர சொல்லு. கிளம்பி வர சொல்லு. சொல்லி. அடிங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன் அப்போல இருந்து. கிளாஸ்ல ஒழுங்கா மறைஞ்சு தூங்க கூட துப்பு இல்லாம நீ மாட்டினது மட்டும் இல்லாம என்னைய சேர்த்து மாட்டி விட்டுட்டு 3 மாசத்துல முடிய போற காலேஜுக்கு போய் டிசி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. அறிவு இருக்கா பைத்தியக்காரி? நான் மாட்டி விட்டனா? நானடி மாட்டி விட்டேன்? நானா மாட்டி விட்டேன்? நீ தாண்டி மாட்டி விட்ட. நீ தான் மாட்டி விட்ட. ஓ, உனக்கு அவ்வளவு திமிரா? என்னையே ஏத்து பேசுறியா? சரி, இப்பயே வீட்டை காலி பண்றீ. என்னது வீட்டை காலி பண்ணுமா? முதல்ல ரெண்ட்ல பாதி எடுத்து வைடி. வாண்டா பெருசா. எவ்ளோ தைரியம் இருந்தா உன்னை நான் இங்க தங்க வச்சதுக்கு என்கிட்டே ரெண்ட் கேப்ப? ஏய், நான் தாண்டி ரெண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் நீ ரெண்ட் கொடுத்த. என்னடி ஊரே பேசிட்டே இருக்க? நீ என்ன வேணா பேசிட்டு இருக்க, நான் அமைதியா இருக்கணுமா? உன்னை நான் கொன்னுவேன் மவளே. ஏய், ஏய் நடுவுல. ஏய், சொல்லிட்டு என்னடி அடிக்குற? ஐயோ. ஆமா, யாரே நீ? ஒழுங்கா உட்காந்துக்குவா. அடிச்சி காலடு. நானு இந்த ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு இங்க வந்த? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டு வந்தேனா அம்மா ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க. அதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கும் கொடுக்க வந்தேன். யார் இவ தற்குறி? காலேஜ் ஃபர்ஸ்ட் டேக்கே ஸ்வீட் குடுக்குறானா? அப்ப மந்த்லி டெஸ்ட்ல பாஸ் ஆனா கெடா வெட்டுவாளோ? எனக்கு என்னமோ ஹால் டிக்கெட் வாங்கினதுக்கு பப்ல நம்மளுக்கு ட்ரீட் கொடுப்பான்னு தோணுது. என்ன கலாய்க்கிறீங்களா? நான் எவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காலேஜ்? தமடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. பாத்தீங்களா, நீங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டீங்க. ஏய் லூசு, நாங்களும் அதே காலேஜ் தாண்டி. நீங்களும் அதே காலேஜ் தான் படிக்கிறீங்களாடி? அப்படியாடி? நீங்க 2 பேரும் ஏன் காலேஜ் தானாடி? இது தெரியாம போச்சேடி. அம்மா, என் பேர் ராகவிடி. உங்க பேர் என்னடி? அதுவாடி, இவ பேரு சௌந்தர்யாடி, என் பேரு பூஜாடி. பூஜா. கம்முனு இருங்க. என்ன சீனியர்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசிட்டு இருக்க? சாரிக்கா, ஒரு ஆர்வத்துல ஒரே ஏஜ்னு நினைச்சிட்டேன். நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்கக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். எங்க போற? வீட்டுக்கு. என்ன 2 சீனியர் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ பாட்டு வீட்டுக்கு போறேன்னு எழுந்து போற? எழுந்து போகாம பின்ன தவழ்ந்தாக்கா போக முடியும்? அடச்சி கம்முனு. என்ன கலாய்க்கிறியா? என்ன கலாய்க்கிறியா? கலாய்க்கிறியா சொல்லு. இரு, சின்ன பொண்ணுல. சரி, உனக்கு காஃபி போட தெரியுமா? தெரியும். ஏதாவது ஒரு பதில் சொல்லு குழப்பாம. தெரியும். நீ போய் சூப்பரா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. நான் எதுக்கு உங்களுக்கு காஃபி போடணும்? ஏய், என்ன சீனியரே எடுத்து பேசுறியா? சீனியரே எடுத்து பேசுறியா? இரு, புது பொண்ணுல, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவளுக்கு கோவம் வந்தா கடிச்சிருவா, தெரியுமா? சரி, காஃபி போடுறேன். இது என்ன இப்படி பண்ணுது? நமக்கு ஒரு நல்ல தற்குறி மாட்டி இருக்கா. எப்படியாவது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு பேசாம நம்ம வீட்டு வேலை எல்லாமே அவ தலையிலே கட்டிடலாமா? என்ன சொல்ற? என் வீட்டுல கூட இதெல்லாம் செய்ய மாட்டோம். காலேஜ்ல வச்சு ரேக் பண்ணுவாங்கன்னு தெரியும், வீட்டுல வச்சுலாமா ரேக் பண்ணுவாங்க? சாவு அடிக்கிறாளுங்க. ஸ்வீட் கொடுக்க வந்தேன் பாரு, என் புதிய செருப்பால அடிக்கணும். ஏய், அங்க என்னடி புலம்புற? ஒன்னும் இல்லக்கா, கிச்சன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். நாங்க வெளில போய் உட்கார்றோம். ஒழுங்கா சூப்பரா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காஃபி மட்டும் நல்லா இல்ல, நம்ம காலேஜ் கேண்டீன்ல காஃபி போட விட்டுருவேன் பாத்துக்கோ. என்னையும் சேர்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். காஃபி மட்டும் நல்லா இல்ல, நம்ம காலேஜ் கேண்டீன்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு காஃபி போட விட்டுருவோம் பாத்துக்கோ. ஜாக்கிரதை. என்னடி எடுத்துட்டு போய்டறேன். நாங்க வா 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 உட்காரு. இந்தா. என்ன 2 தான் இருக்கு, உனக்கு போட்டுக்கலையா? எனக்கு காஃபிலாம் பிடிக்காதுக்கா, எனக்கு வேணாம். பிடிக்காதா?
ஒருவேளை விஷம் கலந்து வச்சிருக்கியோ? அக்கா சத்தியமா அதெல்லாம் இல்லக்கா, குடிங்க. நம்புற மாதிரியே தெரியலையே. அப்ப இரு, இந்தா இது குடி. அச்சோ, குடி குடி. உனக்கு எதுவும் மயக்கம்லாம் வரல? எப்படி வரும்? ஏன் கிளாஸ் ஏண்டி கொடுத்த? சாரி. சரி, காலேஜ் போனியே, ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. அப்படியே காலேஜ தேடி ஒரு 7 மணிக்கு ஷார்ப்பா எல்லாரும் ஒன்னா போனோம் பாருங்க. போனோமா? யார் யாரு? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா. 3 பேரா? அவங்கள எதுக்கு? என்ன டிராப் பண்றதுக்கு தான். நீ என்ன பால்வாடி படிக்கிறியா இல்ல ப்ரீ கேஜி போய் சேர்றியா? அக்கா, நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தெரியுமா? சோ மேல சொல்லு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தெரியுமா? இது உண்மையிலேயே பால்வாடி தான் போல்டி. அப்புறம் என்னாச்சு சொல்லி தொலைமா. அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் டே அப்படியே காலேஜுக்கு போய் நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போனேனா, சரியான ஃபீலா இருந்துச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து என்னோட ஸ்கூலோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. ஐயய்யா, இது பால்வாடி கூட கிடையாதுரி, பூமர் இது. ஏய், காலேஜ் கேண்டீன் போனியா? காலேஜ் லைப்ரரி போனியா? லைப்ரரி எதுக்குடி? ஏசி நல்லா இருக்கும்ல. ஓ ஆமா ஆமா. சரி, காலேஜ் கிரவுண்ட் போனியா? காலேஜ் பார்க்கிங் போனியா? அட்லீஸ்ட் காலேஜோட பேக் கேட்டுக்காவது போனியா? அக்கா, நான் பாத்ரூம் தவிர எங்கேயுமே போல. ஐயே, காலேஜ்ங்கிறது கிளாஸ் ரூம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பல பல விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம பிரேக் ஹவர்ஸ்ல லஞ்சுக்கு எடுத்துட்டு போன லஞ்ச் பிரேக்லயே சாப்பிட்டுட்டு அப்படியே கேண்டீன் பக்கம் போகணும். கேண்டீன் போய் அங்க சுட சுட பஜ்ஜி, போண்டா, சமோசா இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப பானிபூரி எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணணும். அப்படியே சாப்பிட்டுட்டு காலேஜோட கிரவுண்டுக்கு வந்தேனா, அங்க இருக்க 4 மரத்துக்கு நடுவுல ஒரு 4 ஸ்னாப் எடுத்து ஸ்டோரி போடணும். ஆமா, அதுல போட்டோ எடுக்கும்போது நம்ம நேரம் நம்ம கிளாஸ் டீச்சர், ஹெச்ஓடி, ஏன் ஒரு சில நேரம் பிரின்சிபல் கூட வருவாங்க. ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. நீ பாட்டுக்கு நல்லா அந்த அழகான பிளேஸ்ல சூப்பர் ஃப்ரேமா எடுக்கணும். ஏன் சொல்லு, இவங்கெல்லாம் இங்கே தான் கிடப்பாங்க. ஆனா நல்ல பிக் போனா திரும்ப வருமா? வராது. அப்படியே அங்க இருந்து காலேஜ் பார்க்கிங் போனோம். அங்க நம்ம போன் எடுத்து ஓடிடி, படம், சீரியல்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ஆள இவன் வச்சிருக்கானா, இவன் ஆள அவன் வச்சிருக்கானா நிறைய காசிப் பேசணும். பேசி முடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே பொறுமையா போனேனா கிளாஸ்க்கு போணுமா? சீச்சி, அதுக்குள்ள யார் போவா? பக்கத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு போய் ஒரு ஒரு 2 லேயர் மேக்கப் போட்டுக்கோ. அப்பதான் சாயங்காலம் வரைக்கும் நல்ல செட் ஆயிருக்கும். அப்புறமா பொறுமையா கிளாஸ் ரூமுக்கு போனேன்னா டீச்சர் இருப்பாங்க. கரெக்ட். டீச்சர் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போணும். உள்ள வர வேணாம்னு சொல்லுவாங்க. சரின்னு ஜாலியா வெளில போயிரணும். போய் அப்போ நம்ம காலேஜுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தியேட்டர், பார்க்கு, மாலு இது எல்லா இடத்துலயும் நல்லா சில் பண்ணிட்டு பொறுமையா ஈவினிங்கா காலேஜ் முடியற நேரத்துல வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துடணும். நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் பண்ணேனா ஃபர்ஸ்ட் இயர் இல்ல, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட தாண்ட மாட்டேன். உங்ககிட்ட போய் வந்து சீனியர்னு பேசினேன் பாருங்க. நான் என் டப்பா எடுத்துட்டு கிளம்புறேன், போங்க. ஏய், என்னடி போயிட்டா? ஏய், என்னடி ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்க? போய் பிடிடி அவளை. ஐயோ, ஏய் ராகவி, ராகவி என்ன கோச்சுக்காத ராகவி. நீயும் எங்களை மாதிரி மக்குன்னு நினைச்சிட்டோம், அதனால தான் அப்படி பேசிட்டோம். எதுவும் நினைச்சுக்காத. ஆமா, நீ பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளோ பெரிய படிப்புன்னு. ஆமா, ஒரு யுனிவர்சிட்டி ரேங்க் இல்லனாலும் அட்லீஸ்ட் கிளாஸ் டாப்பராவது இருக்கணும்ல. ஏய், நீ யுனிவர்சிட்டி ரேங்க்கே ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ ஏன் கேவலமா போய் டாப்பர்க்குலாம் ட்ரை பண்ற? நீ உனக்கு அவ்ளோ மூளை இருக்கு. சரி, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குமா? ஹேண்ட் ரைட்டிங் செம்மையா இருக்கும், பாக்குறீங்களா? அப்படியா? எங்க எனக்கு வந்து எழுதி காட்டு பாப்போம். ஒரு நிமிஷம். இந்தா, எங்க ஒரு 4 லைன் இங்கிலீஷ்ல எழுதி காட்டு. ஒரு 4 லைன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அவளுக்கு அவ்வளெல்லாம் அறிவே கிடையாது. அவளெல்லாம் கண்டுக்காத. நீ இத குடு, இத பார்த்து அப்படியே இதுல காப்பி பண்ணு. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, எப்படி? வாவ், சூப்பரா எழுதிருக்கியே. அந்த எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு தானா? எனக்கே தான். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். எங்கம்மா போற? இந்த நோட்ல இருக்கிற எல்லா நோட்ஸையும் அப்படியே அந்த நோட்ல காப்பி பண்ணி கொடுத்துட்டு எங்க வேணா போய்க்கோ. என்னது என்னது நோனதுங்கற? உனக்கு 2 மணி நேரம் டைம் தரோம். அதுக்குள்ள அந்த நோட்ல இருக்கிறதெல்லாம் அச்சு பிசுறாம அந்த நோட்ல எழுதணும். புரியுதா?
நான் எழுதி தரேன்லாம் சொல்லவே இல்லையே. நீ எழுதலன்னு சொல்லலையே, அப்ப எழுது. எழுது. என்னால முடியாது, நான் வீட்டுக்கு போறேன். எங்கடி வீட்டுக்கு போற? உன்னை யார் இப்ப வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா? எழுதுறி. இங்க பாருங்க, என்ன இப்படி பண்ணீங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன 2 பேர் ரெக்கார்ட் எழுத சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அந்த கம்ப்ளைண்ட்ட அவங்க எடுப்பாங்களா? லூசு, எழுது. ஆள பாரு. எல்லாம் அம்மா சொன்னோம். அம்மா ஏய், நீ பாத்துக்கோ. எழுது. சனி. அச்சச்சோ, இங்க பாரு கண்ணா, நாங்க உங்களை ரேக் பண்றோம்ல நினைச்சுக்காத. என்ன எப்படியும் நீ 3rd இயர் வருவ, அப்ப இந்த நோட்ஸ் ரெக்கார்டு இதுக்கெல்லாம் நீ கஷ்டப்படக்கூடாதுல. நாங்க அப்போ உனக்கு ஹெல்ப் பண்றோம். அது வரைக்கும் எழுது, புரியுதா? குட் கேர்ள், எழுதுடி. அக்கா. ஏய் ஏய் எந்திரி. ஏய் எந்திரி. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. என்னமோ சொன்ன. முடிச்சிட்டேன்னு சொன்னேன்க்கா. முடிச்சிட்டியா? என்னடி பேப்பர் கிழிச்சு வச்சிருக்க? அது நீங்க கொடுத்த பேப்பர் தான். ஏய், முடிச்சிட்ட? சூப்பர் சூப்பர். அப்படியே வீட்டை போய் க்ளீன் பண்ணிரு. கிளீனிங்கா? நான் ஏன் அதெல்லாம் பண்ணோம்? நீ தானே வந்து மாட்டின. அப்படிலாம் இல்லம்மா, நம்ம காலேஜ்ல இந்த என்சிசி, ரோட்டரி கிளப், என்எஸ்எஸ் இந்த மாதிரி நிறைய டீம் கூட எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால உனக்கு நாங்க இங்கேயே ட்ரைனிங் கொடுக்கறோம்னு நினைச்சுக்கோயேன். இதனால உனக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ்லாம் கிடைக்கும் நம்ம காலேஜ்ல. அப்படியா? நிஜமா சொல்றீங்க? ஆமா, ஓ மேல நம்ம காலேஜ் மேல சத்தியமா. வா, நான் சொல்லி தரேன், வா. போய் மாப்பு போடு, சரியா? அப்புறம் அந்த ரூமுக்கும் மறக்காம மாப் போட்டுரு. ஞாபகம் இருக்கட்டும், என்சிசி, என்எஸ்எஸ், ரோட்டரி கிளப் சர்டிபிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லயே இதெல்லாம் வாங்கினா கெத்தா இருக்கும்ல. நல்லா க்ளீன் பண்ணிரு. சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்களாம், அப்ப பண்ணலாம். வந்துட்டியா? என் ஃபோன் மட்டும் கொஞ்சம் எடுத்து கூட. இவ்வளவு தூரம் வந்துட்ட, அப்படியே அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட, ரொம்ப குளிருது. ஏய் இரு, அப்படியே லைட் ஆன் பண்ணிடுறேன். அந்த சார்ஜர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன், பவர் பேங்க்ல சார்ஜே இல்ல. ஏய் டிவி ஆன் பண்ணிரு. ரிமோட் கொடு. ஏ ராகவி, சிங்க்ல 2 நாளா கழுவாம பாத்திரம் இருக்கு, அது மட்டும் கழுவிரு. உங்களுக்கு இருக்குடி. ஏ ராகவி, அந்த ஒட்டடை மட்டும் இருக்கு பாரு, அது மட்டும் அடிச்சிரு. ரொம்ப நாளா அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அடிக்கவே இல்ல, அடி. கண்ணுல வர தூசி வந்துச்சு. ராகவி, ரொம்ப நாளா வீட்ல மிஷின் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம், வாங்கவே முடியல. பார்த்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அந்த துணியெல்லாம் ரொம்ப நாளா துவைக்காம இருக்கு, துவைச்சு காய போட்டு முடிஞ்ச அயன் பண்ணி மடிச்சு வச்சிரு. இதெல்லாம் உதவும், போ சொல்றி. ஏ அதெல்லாம் நாங்க எப்பயோ எழுதி முடிச்சிட்டோம்டி. எப்படியா? நம்ம காலேஜ் ஜூனியர் ஒருத்தி எங்ககிட்ட வசமா மாட்டி இருக்கறா. சரியான லூசு, என்ன சொன்னாலும் நம்புறா தெரியுமா? அந்த மாதிரி ஒரு லூச நான் எங்கேயுமே பார்த்தே மாட்டேன். இரு. ஏய், என்ன சொன்னாலும் செய்றாடி. இப்ப வரவளுங்கலாம் சரியான மக்கா இருக்காளுங்க. ஏயும் ஒரு ஜூனியர் பொண்ணு புடி, அப்பதான் ஜாலியா இருக்கும். அது வந்து நம்ம ஜூனியர் பொண்ணுங்களுக்குலாம் நம்ம தாண்டி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். நம்ம ஜூனியர்ஸ்க்கு நம்ம தானே கத்து கொடுக்கணும். அதான் நான் அப்புறம் பேசுறேன். ஏண்டி, உங்களுக்காக நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சா என்ன லூசுடா சொல்றீங்க? இல்லம்மா, அவ ஏதோ தெரியாம கேஷுவலா சொல்லிட்டா. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காத. அந்த பக்கெட்டை கொஞ்சம் கீழே வச்சிரு.
உங்களெல்லாம் இந்த பக்கெட்டால் அடிச்சா பத்தாதுரி. வேற ஏய் என்ன விட்டா ரொம்ப தான் பேசுற. ஏய் நீ சும்மா இருடி. உன்னால எங்களை என்ன பண்ண முடியும்? பண்றேன்டி, பண்றேன். உங்கள தவர். அவ ஏதோ பெரிய வெப்படா தேடுறாடி. தேடினாலும் கிடைக்காது. அமைதியா இருடி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. நீ அமைதியா இரு. இல்லடி எனக்கு பயமா இருக்குடி. அவ ஓடிட்டாடி. ஓடிட்டாளா? ஏய் அவ நம்மள வச்சு போட்டாடி. சீக்கிரம் ஓடி. ஏய் இருடி. இங்க பாரு ராகவி, ராகவி நாங்கெல்லாம் உன்னோட ஒரே காலேஜ்ல, நாங்க உன்னோட சீனியர்ல. ப்ளீஸ் ரீ, இந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ். ஏய் உங்களெல்லாம் நான் பண்றது ரொம்ப கம்மிடி. உங்களெல்லாம் இதை விட டார்ச்சர் பண்ணணும். ஏதோ எனக்கு நல்ல மனசுன்றதால நான் உங்களை இதோட விட்டுட்டு போறேன். ஏய் நாங்க வேணா உங்ககிட்ட சாரி கேக்குறோம்டி. தயவு செஞ்சு திறந்து விடு. 3 நாளைக்கு உள்ளே கடந்து சாவுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேக்குறேன். ஏய் இல்ல 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 ராகவி இங்க பாரு, இங்க பாரு. எங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போகணும்டி. உனக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் கதவு பூட்டு மட்டும் திறந்து விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு நான் சாவறதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிட வேண்டி. இங்கே கடந்து சாவுங்க. போய் ஸ்பார்க்கி எடுத்துறோ போ. அந்த ஸ்பார்க்கி தொலைய கூடாதுன்னு அந்த கொத்திலேயே வச்சிட்டேன். நீ ஸ்பார்க்கிங்கிறது தனியா எடுத்து வைக்கிறது. அது கூட வந்தா மென்டல். என்னடி பண்ற? இதுக்குள்ள போலாமான்னு பாக்குறேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீயாவது இதுக்குள்ள போயிருவே. நான் என்னடி பண்ணுவேன்? இதுக்குள்ள கூட போயிரலாம் போல. நீ காது கிட்ட ஏய் நீங்க ஜன்னல் வழியா கூட தப்பிக்க முடியாதுடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சீனியர்ஸ் இருக்கோம்ல, என்ன முந்திரி கொட்டையாட்ட ஓடுற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சாம்பார் சாம்பார் ஊத்துமா? விருதி என்னாச்சு விருதி? சாம்பார் பிடிக்கலையா? కారం లేదు ఆంటీ. మా కారమాకు తన్నితా. ஏய் இவ்வளவு காரமா இருக்கு, காரம் இல்லைன்னு சொல்ற?